ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டிசைன் நம்மளுடைய ப்ளவுஸ் பீஸை வந்து நான் சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை அப்படியே ரைட் சைட் போட்டு நான் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்க போகிறேன். ரெண்டு பக்கமே அதே மாதிரியே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. எதுக்காக நான் சுற்றி போடுறேன்னா கிளாத் வந்து நகராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் சுற்றி போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்க பீஸையும் நம்ம ஃப்ரண்ட் சைடு கர்வ் கொடுத்துருப்போம்ல, அந்த பீஸும் பேக் பீஸும் ரெண்டுத்தையுமே வந்து லைனிங் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரைட் சைடு தான் போட்டு எடுக்கணும், ஏன்னா ராங் சைட் போட்டு திருப்ப தேவையில்ல. எதனாலனா அப்படியே வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இன்றைக்கான டிசைனில் தச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த பீஸ் தான் நம்ம இதில் அட்டாச் பண்ண போகிறோம். 2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்மால் ஸ்கொயர் பீஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து 3 இன்ச்சுக்கு அதுலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்கொயர் பீஸ், உங்களுடைய ப்ளவுஸும் சாரியும் மிஸ்மேட்ச் பண்ணுற மாதிரி 2 ட்ரையாங்கிளாக வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சு தச்சிடக்கூடாது, தச்சு ஃபோல்ட் பண்ணி வைங்க. அது மேலே இன்னொரு ட்ரையாங்கிள் ஒன்று வைக்க போகிறோம். இதை ஃபோல்ட் பண்ணி அது மேலே வச்சு இப்போ ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி தான் இதோட ஃபுல் அந்த எல்லாமே வந்து நம்ம தச்சு எடுக்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளுடைய நியூ டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், நோட்டிஃபிகேஷனாக காட்டும். நம்ம தச்சு எடுத்துக்கலாம். 2 இன்ச் 3 இன்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இருக்கிற எல்லா பீஸும் வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். ஒரு கேன்வாஷ் எடுத்து அதில் 2 சைடும் ஒரு ½ இன்ச் சீம் அலவன்ஸ்க்காக வரைஞ்சி வச்சுருக்கேன். அதில் மேலே ஒரு ½ இன்ச் வந்து நான் விட்டுருக்கேன். அது எதுக்குன்னா நம்மளுடைய ஆர்மோல் கிட்ட நம்ம ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்காக. கீழேருந்து இப்போ 2½ இன்ச் அந்த மாதிரி நான் கேப் விட்டு 3 ஸ்கொயர் பீஸையும் அட்டாச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நான் அதே மாதிரி வச்சு நான் வந்து தச்சு எடுத்துக்கிறேன். உங்களுடைய ப்ளவுஸ் லென்த் வந்து அதிகமாக இருக்குன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரைட் சைடை வச்சு அது மேலே வச்சு அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டு அதை அப்படியே திருப்பி எடுத்துக்கோங்க. டிசைன் உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி இன்னும் அடுத்த பக்கம் இருக்குல்ல, அதையும் அதே மாதிரியே தச்சு எடுத்துக்கோங்க. தச்சு எடுத்துக்கிட்டு மேலே இன்னொரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. 2 கார்னர்லேயே வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதனா நியூ டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்து கீழே வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்து நான் ராங் சைடு வச்சு தச்சு அதை அப்படியே திருப்பி எடுக்க போகிறேன். எதுக்காகனா கீழே வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுக்க போகிறேன். இது சாரியோட வந்து பார்டர் கிளாத்து, அதை நான் அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், தெரியுதா நான் ஃபோல்ட் பண்ணுறது? அந்த ராய் எட்ஜஸ்லாம் அந்த பிசுறு எல்லாம் தெரியாமல் இருக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. கீழே பாட்டம் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பிகினர்ஸ் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப பக்காவாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போது நம்ம அந்த 2 சென்டர் பீஸும் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்குல்ல சென்டர் சைடு, அதை அப்படியே வந்து த்ரெட்டு வச்சு நீங்கள் வந்து தச்சு எடுத்துக்கோங்க. இது வச்சுலாம் ஒட்ட முடியாது, க்ளூ வச்சுலாம் ஒட்ட முடியாது. அதனால் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பீஸ் வந்து நீங்கள் வாஷ் பண்ணி போட்டால் கூட வந்து அப்படியே இருக்கும். ஃபுல்லாக அந்த நீட்டு 3 நம்ம ட்ரையாங்கிள் வச்சுருக்கோம்ல, அந்த 3 ட்ரையாங்கிளுமே வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் ஒன் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் எப்படி ஃபோல்ட் பண்ணி எடுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, அதே மாதிரியே தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 3 பீஸுமே நம்ம தச்சு எடுத்தாச்சு. பேக்கில் உள்ள கேன்வாஷை வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படியே ரிமூவ் ஆகி வந்துடும். பாட்டமில் மட்டும் நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். எல்லா கேன்வாஷுமே எடுத்துருங்க, ஃபுல்லாகவே எடுத்துருங்க, தேவையில்லை. அது ஸ்ட்ரைட் பீஸ் வரதுக்காக நம்ம அதை வச்சு வந்து ஸ்டிச் பண்ணோம், மற்றபடி அது தேவையில்லை. இப்போ தச்சு எடுத்தாச்சு. இப்போ அந்த நம்ம க்ளூ கொடுத்து அதில் பீட் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், சூப்பரான ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பிகினர்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பக்காவாக வரும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.